ஒரே டிவோஷன் பாளையத்திற்கு புறம்பே 1 தீமோத்தேயு 4:16. ஒரு பெரிய செல்வந்தர்களும் ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ்ல உள்ள பெரிய ஆபீசர்ஸும் ஆராதிக்கிற ஒரு பெரிய ஃபேமஸ் ஒரு ஆலயத்துல ஒரு ஏழை மனுஷன் போய் தன்னை அங்க ஒரு மெம்பரா சேர்த்து கொள்ள முடியுமான்னு அங்க இருக்க பாஸ்டர்ட்ட கேக்குறான். அந்த போதகர் அவனை மேலே கீழே பாக்குறாரு. அவனை சேர்த்து கொள்ள அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீ போய் இன்னும் நன்றாக ஜெபம் பண்ணிட்டு தேவ வழி நடத்துதலுக்கு காத்திருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. கர்த்தர் உன்னை ஒருவேளை வேற ஒரு ஆலயத்துக்கு கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அந்த பாஸ்டர். ஒரு வாரம் கழிச்சு அந்த ஏழை மனுஷன் மீண்டும் அந்த பாஸ்டரை பார்க்க வரான். அப்ப அந்த பாஸ்டர்ட்ட சொல்றான், ஐயா, தேவ வழி நடத்துதலுக்காக நான் காத்திருந்தேன் ஒரு வாரமா. அப்ப ஆண்டவர் என்னிடம், நான் 20 ஆண்டுகளா உள்ள புக முடியாத அந்த சர்ச்சில் போய் நீ ஏன் அங்கத்தினராக விரும்புறன்னு கேட்டாரு. அதனால போதகரையா, ஆண்டவர் இல்லாத இந்த ஆலயம் எனக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டானாமா. நம்ம இருதயமாகிய ஆலயத்துல ஏசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரான்னு யோசித்து பாருங்க. அந்த ஏழைகளுக்கு இடம் அங்க இருக்கா? நம்ம மனசுல தரித்திரருக்கு சுவிசேஷம் நம்ம அறிவிக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. கிறிஸ்துவின் உள்ளத்துல இருந்த அந்த மனதுருக்கம், அந்த கம்பேஷன் நம்ம உள்ளத்துல இருக்கான்னு யோசித்து பாருங்க. போலி ஒரு அந்தஸ்துல ஒரு ஸ்டேட்டஸ்ல மனம் மயங்கி ரொம்ப மேட்டுமையா வாழ்றோமான்னு யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மளை எத்தனையோ தடவை சந்திக்க விரும்பி நம்ம இருதய கதவை தட்டி தட்டி நிக்கிறாரு. நம்ம படிப்பு, நம்மளுடைய வேலையா இருக்கலாம், நம்மள்ட்ட இருக்க பணமா இருக்கலாம், நம்ம ஸ்டேட்டஸ், இது எல்லாமே அந்த கதவு போல நம்ம மனசை அடைத்து கொண்டிருக்கான்னு யோசித்து பாருங்க. கிரியையினாலும் உண்மையினாலும் நம்ம ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறணும். ஒரு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால தங்களை பெற்று வளர்த்த பெற்றோரையும் அவங்க கூட பிறந்த சிப்ளிங்ஸையும் கொஞ்ச நாள்ல வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை மனிதர்கள் நம்மளை நேசித்தாலும் தேவனுடைய நேசத்தை நம்ம மனசுல பெற்றிருந்தா மட்டும்தான் பிறரை நேசிச்சு வாழ முடியும். ஏழை மனுஷனிடம் அன்பு கூர்ந்து அவனை தங்களுடைய ஆலயத்தின் ஒரு மெம்பரா ஏற்றுக்கொள்ள இடம் கொடுக்காததுடைய ரீசன், அந்த ஏழைய தன்னுடைய சகோதரனா ஏற்றுக்கொள்ள அந்த பாஸ்டருக்கு மனம் இல்லாததுதான். மனமற்றவர்களின் ஆலயத்துல எப்படி ஆண்டவர் வாசம் செய்வாருன்னு யோசித்து பாருங்க. அவங்களுடைய ஜெபத்தை எப்படி கேட்பாருன்னு யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மள தன்னலம் சாராம பிறரை நேசிக்க அழைக்கிறாரு. செல்ஃப்லெஸ் லவ் விரும்புறாரு. அதற்கு விசேஷித்த அன்பின் ஆற்றல் நமக்கு வேணும். அதனை நமக்கு கண்டிப்பா ஆண்டவர் தருவாரு. ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கைய இணைச்சுக்கிட்டா அவருடைய அன்பு நம்ம உள்ளத்தை ஃபுல்லா நிரப்பிரும். அந்த அன்புனாலதான் பிறரையும் நேசிக்கவும் பிறருடைய குறைகளை நம்ம சகித்து போகவும் முடியும். பிறருடைய உள் அன்போடு நம்ம அவங்கள நேசிக்கிற கிருபைய ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆமேன்.